தமையா, தங்களின் எண்ணமும் தாக்குதலும் இப்படி தவறாக போனதே இல்லையே. உன்னுடைய எண்ணம் தவறானதில்லை. நம் இருவருக்குமே இங்கு எவரோ இருப்பது போல எண்ணம் தோன்றுகிறது. தாமதிக்காமல் நம் ஆலயத்துக்கு சென்றாக வேண்டும். விடையளியுங்கள் மகாதேவா, நான் புறப்படும் நேரம் வந்துவிட்டது. நாம் மீண்டும் சந்திக்கும் பொழுது சூழ்நிலைகள் வேறாக அமையலாம். ஆனால் மகாகாளி அவதரிக்கும் சமயம் விதியை அடிப்படையாக கொண்டு நாம் நமது கடமைகளை ஆற்ற வேண்டியது அவசியம். தர்மத்தின் வழியில் தாங்கள் செயல்படுங்கள். எனது தர்மத்தின் வழியில் நான் செயல்படுகிறேன். பிரபு, தாங்கள் தவத்தில் மூழ்கியிருந்த பொழுது தேவராஜ இந்திரர் பலமுறை உங்களை காண வந்திருந்தார். பாணாசுரனின் தாக்குதலை எதிர்கொள்வதற்கான தீர்வை அறியத்தான் உங்களிடம் வந்திருந்தார். பாணாசுரனின் அக்கிரமங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போயுள்ளது. அவனது அட்டூழியங்களுக்கு முடிவே இல்லையா பிரபு? திருந்துவதற்கு வாய்ப்பொன்று பாணாசுரனுக்கு வழங்கப்பட வேண்டும். அதன் பிறகும் மகாகாளி வழங்கும் அனுபவ பாடத்தையும் மீறி அவன் திருந்தவில்லை என்றால் அவனுக்கு அழிவு என்பது நிச்சயம் நிகழும். தூதுவனா மகாகாளியிடம் இருந்தா அவனை அழைத்து வாருங்கள். மகாகாளியின் அந்த தூதுவன் யார் என்று பார்க்கலாம். ஓஹோ, சாட்சாத் துவாரகை வேந்தன், அதுவும் மகாகாளியின் தூதுவனாக. இதை நான் முதலிலேயே அறிந்திருந்தால் தங்களை வீணாக இவ்வளவு தூரம் அலைய விட்டிருக்க மாட்டேன். ஒருவேளை தாங்கள் இங்கு வந்ததன் நோக்கம் என்னை எச்சரிப்பதற்காக என்றால் தாங்கள் தங்கள் காலத்தை வீணடிக்க வேண்டாம். அங்கு என்ன காண்கிறீர்கள் துவாரகா மன்னா? பார்க்கிறேன், மகாதேவரிடமிருந்து நீ வரமாக பெற்ற அந்த 1000 கரங்கள் நீ செய்த தவறுகளுக்கு தண்டனை அளிக்க எப்படி தயாராக உள்ளது என்று. உன்னால் என்னை எதுவும் செய்ய இயலாது கிருஷ்ணா. எனக்கு அந்த மகாதேவர் மற்றும் மகாகாளியிடமிருந்து கிடைத்த வரம் என்னும் கவசம் உள்ளது. இந்த வரங்களினால் நீ சாகாபரம் பெறவில்லை பாணாசுரா. அந்த வரங்கள் உனது கவசம் என்றால் விதியும் தர்மமும் அதையும் உடைத்தெறியும் பலம் வாய்ந்த ஆயுதங்கள் ஆகும். ஆகையால் எச்சரிக்கை விடுக்கிறேன். மகாகாளியின் அறிவுரைகளை ஏற்றுக்கொள். உன்னுடைய வரங்களை இந்த பிரபஞ்சத்தின் நன்மைக்காக பயன்படுத்து. இல்லையெனில் உனது செயல்களுக்கான விளைவுகளை மிக விரைவில் அனுபவிப்பாய். எனக்கே எச்சரிக்கை விடுக்க வந்துள்ளது இந்த கோகுலத்தின் குழந்தை. இவன் அறிய மாட்டான் என்னுடைய அழிவு ஒரு கன்னி பெண்ணால் மட்டும்தான் சாத்தியம் என்பதை. அதற்காக தேவி பார்வதி தாயார் மீண்டும் பிறந்தாக வேண்டும். அது இதுவரை நடந்தேறியதில்லை. மூவுலக வேந்தன் நான் அதை அறிவேன். கணேசனும் கார்த்திகேயனும் தேவி பார்வதியின் மறுஜென்மத்திற்கு உதவி செய்ய சென்றுள்ளனர். ஆனால் அவர்களுக்கு உதவப் போவது யார் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள்.
பானாசுரன் எங்களை தடுப்பதற்காக உங்கள் இருவரையும் அனுப்பியுள்ளானா? வழியிலிருந்து விலகிவிடுங்கள். பிறகு கணபதி எங்களை எச்சரிக்கவில்லை என்று வருத்தப்படாதீர்கள். பார்த்தாயா சுந்தரா, இந்த பாலகன் என்னையும் உன்னையுமே எச்சரிக்க துணிந்து விட்டார். இந்த பாலகன் இவ்வனத்தில் வந்த வழியை மறந்து ஏதேதோ உளறிக் கொண்டிருக்கிறான். வா, இவனுக்கு இவனது இல்லத்திற்கான வழியை காட்டுவோம். கணேசா, இவர்கள் இருவரின் திட்டம் யுத்தம் புரிவது அல்ல, நம்மை கோவிலுக்கு செல்ல விடாமல் தடுப்பது. இப்பொழுதுதான் புரிந்தது. நான் இங்கிருந்து இவர்களை தடுத்துக் கொண்டிருக்கின்றேன். நீ சென்று சக்தி பீடத்தை உருவாக்கு கணேசா, செல். பாலகனுடன் ஏன் மோதுகிறீர்கள் அசுரர்களே? தேவ சேனாதிபதி இருக்கின்றான். உங்கள் இருவரை தடுப்பதற்கு நான் ஒருவனே போதும். வணக்கம் பிரபு. யார் நீ? பீமலோச்சன பைரவர். ஆ!